இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபேசியர் 1 அதிகாரம் 22, 23 வசனங்கள். இது எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தளினார் என்று முடிக்கிறது இந்த வசனம். நம்ம ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இந்த நாளை தியானிக்க போகிறோம். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். எல்லாத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திட்டார். அவர் சத்துருவை மேற்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். சிலுவை மரணத்தினால சத்துருவை ஜெயித்தார். அதனால் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திட்டார். அவர் 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வரும்போது சத்துருவானவன் அவரை சோதிப்பான். அப்படி சோதிக்கும்போது இந்த உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் காண்பித்து, நீ எனக்கு என்ன வணங்கினா இது எல்லாத்தையும் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கர்த்தர் உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்ய வேண்டி எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லுவார். நீ இந்த இதிலேருந்து விழுந்தனா உன்னுடைய தூதர்கள் உன்னை தாங்கிக்கிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்பாலை இப்போ சாத்தனை உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பெறாதிருப்பாயாக என்று சொன்னார். இந்த பசியோடு வரும்போது இந்த அப்பத்தையெல்லாம் கல்லெல்லாம் அப்பமா மாற்றி நீ சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், தன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். வசனத்தினால ஜெயித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வரும்போது வசனத்தினால நம்ம மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு புதுபலன் தரும்படியாக நாம் அவரிடத்தில் போவோம். அவர் நம்ம என்ன செய்வார், எல்லாவற்றாலும் நிரப்பிடுவார். நம்மை நிரப்புகிற தேவன் அவர். நிரப்புகிற தேவன் அவர், கீழ்ப்படுத்துகிற தேவன் அவர். அவர் அவருடைய நாமங்களில் நிரப்புகிற தேவனாக அவர் இருக்கிறாரு. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராம். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள், என்ன குறைவு இருக்கிறதோ அதையெல்லாம் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தகப்பன் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய பாதங்களை கீழ்ப்படுத்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மையும் நிரப்புகிற தேவன் அவர். காரணம், அவர் கல்யாண வீட்டில் வெறுமையான தண்ணியை திராட்சை ரசமாய் மாற்றி தண்ணீரை நிரப்ப சொன்னார். நிரப்பினோடனே அதிசயமான மாறுதல்களை உண்டாக்குனார். நாமும் நம்முடைய உள்ளத்தை கர்த்தருடைய துதியினால் அவருடைய வசனத்தினால நிரப்பும்போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு சில பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற தகப்பனாக இருக்கிறார். அவரே எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக இருக்கிறார். நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாகி அவருக்கு நாம் மகிமையின் கணத்தை செலுத்துவோம். அவர் நமக்கு தலையாக இருக்கிறார்.